ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கிரகங்களுடைய பெயர்ச்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இப்ப மெயினா நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக ராசியிலிருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா 31/7/2024 பயிற்சி ஆகிறார். தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் 15ஆம் தேதி அவர் புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி 24/8/2024 வரைக்குமே ஒரு ராசியில பயணம் செய்கிறார். இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன, இத்தனை கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அது இல்லாம வருஷ பலன், மாத பலன் எல்லாம் நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது என்ன செய்யும், அதனுடைய காரகம் என்னென்ன, சுக்கிரனுடைய பணி என்னென்ன, அதாவது பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டுல சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா புதன், சுக்கிரன் 2 பேருமே இருக்கு. கன்னியில பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு. அதே இது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசியில பயணம் செய்யறாரு. ராகு பாத்தீங்க அப்படின்னா கடைசி, அதாவது காலபுருஷ தத்துவோடு 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவான் பயணம் செய்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு. இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும், அந்த கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்புல பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அமைப்பு, இந்த கிரகங்கள் 12 கட்டத்துக்கு எங்கெங்க கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு, இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமா இருக்கும். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அப்படின்னாலே ஒரு விதிவிலக்கு உண்டு. விருச்சக ராசி அன்பர்கள் எப்பவுமே பாருங்க, ஒரு செயல்பாடு, அவங்களுடைய செயல்பாடு தனித்தன்மையா இருக்கும். அவங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான். அங்க பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது உச்சமாக கூடிய ஒரு இடம். அப்ப அந்த செவ்வாயை விட ராகு கேது தான் அங்க ஆட்சி பலம்னு சொல்லலாம். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசியுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். அவருடைய பேச்சுவார்த்தை, ஆக்டிவிஸ்டிங், நடவடிக்கை எல்லாமே பாருங்க ஒரு டிஃப்ரெண்டா தெரியும். பார்க்கவே இல்லையா, நல்ல பிரம்மாண்டமா இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி ஆனது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. தொழில் ஸ்தானத்துக்கு இதுவரையிலும் இந்த அர்த்தாஷ்டம சனி ஓடி உங்களுக்கு படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பேரு, கெட்ட செயல்கள் எல்லாம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில படாத பாடுபட்டு இன்னைக்கு தட்டு தடுமாறி நிமிர்ந்து நேரா நிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்ப இதை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா குருபாகப்பட்டவர் 6ஆம் இடத்துல பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியை டைரக்டா 7ஆம் பார்வையா பாக்குறாரு. இதுவரை திருமணம் ஆகாம இருந்த ஒரு நபர்களுக்கு திருமணமான பேச்சுவார்த்தைகள் அடிபடும். மறுமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக மறுமணங்கள் ஆகும். காதல் திருமணங்கள் கைகூடும். அது இல்லாம படிக்கக்கூடிய குழந்தைகள் யாரா இருந்தாலுமே அவங்களுடைய ஒரு பாடம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நிலை வெளிப்படும். நல்லா படிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பயிற்சியில இருந்து.
அப்ப இந்த குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி கூட்டாளிகள், இந்த மாதிரி 7 தான் கூட்டாளிகள், 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானங்கள். இந்த முயற்சி ஸ்தானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும். அவங்களுக்கு ஒரு நல்லதை நடத்தும். அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி. இந்த மகர ராசியவும் பார்க்கறதுனால சகோதர உறவுகளில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பி தங்கச்சி அக்காவுகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள், அங்காளி பங்காளி சண்டைகள், இதெல்லாம் கொஞ்சம் சுமூகமா மாறி சொத்து பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி சுமூகமா பிரிச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறும். அப்போ உங்களுக்கு எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலுமே அர்த்தாஷ்டம சனியே ஓடினாலும் இந்த குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அந்த இடம் சுபராக மாற்றப்படுகிறது. அப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடந்திருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வைப்பட்டவுடன் தோஷம் எல்லாம் பறந்தோடிவிடும். இது உண்மையான ஒரு விஷயம். இந்த ஆடி மாசத்துல இது வருது. ஆடி மாசம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசியில சஞ்சரிப்பார். அவன் சூரிய பகவானுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வை என்பது 7ஆம் பார்வை மட்டுமே உண்டு. இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 6 மாச காலங்கள் தக்ஷாயன காலமாகவும் தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுதாகவும் பயன்படுது. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த 6 மாத காலங்கள் தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதா பயன்படுது. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை இது பித்ருக்களுக்கு உகந்த நாள். இந்த பித்ருக்களுக்கு உகந்த நாள்ல ஆடி அமாவாசை அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய முன்னோர்கள், உங்களுடைய இறந்த முன்னோர்களுக்கு நடக்கக்கூடிய தர்ப்பணமா இருக்கட்டும், திதியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அந்த அமாவாசை அன்னைக்கு பயன்படுத்துங்க. நீங்க அந்த அமாவாசை அன்னைக்கு பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த உத்தராயண காலத்துல தை அமாவாசையும் தட்சிணாயன காலத்துல ஆடி அமாவாசையும் ரெண்டுமே சிறப்பான ஒரு விஷயம். இந்த ரெண்டுமே இல்லை எனக்கு திதிக்கு தான் கொடுக்கணும் கரெக்டா அப்படின்னா, திதி அப்படிங்கிறது எந்த திதியில இப்போ குறிப்பிட்டதுல ஆடி மாசம் 15ஆம் தேதி இறக்குறாங்க நவமி திதி அப்படின்னா, ஆடி மாசம் 15ஆம் தேதி வளர்பிறையா தேய்பிறையா அந்த திதி 10 நாளைக்கு முன்னாடி வருதா பின்னாடி வருதா அப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர அந்த தேதிக்கு கரெக்டா அந்த திதி அன்னைக்கு வராது. அடுத்த வருஷத்துல அது மாறித்தான் வரும். அப்படிங்கிறப்ப திதியை பார்த்து கரெக்டா கொடுக்கறத அது கரெக்டான செயல்பாடாக இருக்க முடியும். அதையும் தாண்டி இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு செவ்வாய் குருமங்கள யோகத்துல இருக்கு. அந்த குருமங்கள யோகத்துல இருந்து குருவாகப்பட்டவர் எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்கிறாரோ அந்தந்த ராசியெல்லாம் ஒரு நன்மையை பெறுவதற்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு. ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும், ஜாதகம் பார்க்கறதா இருக்கட்டும், உங்களுடைய ஆலோசனைகளா இருக்கட்டும், கமாண்டா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுங்க. பண்ணி இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி கையில தான் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜாதகம். அந்த ஜாதகத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில எழுதுறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாவே எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு. அதனால நம்ம கரெக்டா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜாதகம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து 1 வருஷம் கழிச்சு எழுதணும். அதுக்கு முன்னாடி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட ஜாதகம் எழுதாம வச்சிருக்கீங்க. அதுவே ஒரு வகையில தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிற ஒரு விஷயத்த தடுக்கும். வாழ்க்கையில தோஷம்ங்கிற ஒரு விஷயத்த நாமளா ஏற்படுத்திக்க கூடாது. ஜாதகத்துல எல்லாம் எழுதிட்டு அதே மாதிரி ஒரு நோட்ல வந்து 4 ஜாதகம் 5 ஜாதகம் அந்த மாதிரி எழுதி வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு வகையில தோஷம்தான் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணணுமோ அந்தந்த விஷயங்களை ஒரு ஜாதகம் எழுதணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த வருஷம் மாசம் தேதி நேரம் எங்கே பிறந்தீங்க அவ்வளவுதான், அது இருந்தா போதும், ஜாதகம் எழுதி முடிச்சிடலாம். ஒரு ஜாதகம் எழுதுறோம் அப்படின்னா விதி ஜாதகத்துல தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளவு நாள் ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படிங்கிறத செல் நீக்கி இருப்பு இவ்வளவு அப்படின்னு எழுதுறதுதான் விதி ஜாதகம். அப்ப அந்த விதி ஜாதகத்தினுடைய செயல்பாடு என்னென்ன பண்ணுதோ அந்த செயல்பாடு அனைத்தும் முற்றிலும் உண்மையாக பெறும். இதுல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள இன்பங்கள்
ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கைகள் காரணமானவர் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான். காம உணர்வுகள், ரசனை, அழகு, ரசிக்கும் மனோபாவம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பணியாகும். அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆடைகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆடை, ஆபரணங்கள், அலங்கார மாளிகை, வாசன திரவியங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளி அறை சுகம், ஆகா வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். சங்கீதம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் சுக்கிரன் எல்லாம் ஓரளவுக்கு பார்வைகளோ இணைவோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா வாழ்க்கையில சின்ன திரை, பெரிய திரை, பெரிய லெவலில் டைரக்ஷன் பண்ணுறது, நடிப்பு திறமை, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாகவே இருக்கும். அவங்களுக்கு எந்த வகையிலும் குறைவு இருக்காது. அப்போ அதன் மூலியமாக அவங்க ஒரு நல்ல பேரை தட்டிக்கிட்டு போயிடுவாங்க. பெரிய லெவலில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நடிகர்கள், சீரியல் நடிகையாக இருக்கட்டும், பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் சந்திரன் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜபோக வாழ்வு, அலங்கார மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம். இதை பொறுத்தளவுக்கு கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம். ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணுக்கு சுக்கிலமும் பெண்ணுக்கு சுரோனிதமும் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் வாழ்க்கை என்ற வாழ்க்கை துணையை நல்ல நிலைக்கு கொண்டு போவதற்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணை என்பது பிரிவுக்கு வழிவகுக்கும் இல்லையா? அப்போ ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு சுக்கிலம் நல்லா இருக்கணும், சுரோனிதம் நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் கெட்டு போகுது அப்படின்னா குழந்தை பேர் என்பது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் வந்து கருத்தரிக்காம கருமுட்டைகள்லாம் வளர்ச்சி பெற அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதி தேவதை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, அதாவது இல்லை சுக்கிரன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதி தேவதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திராணின்னு சொல்கிறோம். அது வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். 7 அப்படிங்கிறது பார்வை நேரம், அதாவது பார்வை இடம், அதாவது 7ஆம் பார்வை என்கிறது சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் பார்வை மட்டும்தான். அந்த மாதிரி இடத்துல வாகன யோகங்கள், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலில் வந்து சுக்கிரம் சுரோனிதம், அதையும் தாண்டி நல்ல இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பணி ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ சொல்லிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குருவானவர் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுடைய விதி ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடுகள் வர்றதுக்கான வழியே இல்லை, நல்லாவே இருக்கும். வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து செல்வந்திரனாகவே இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு சுக்கிரன் வந்து நல்லா வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது அழுத்தமான விஷயம், நல்லது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரமாக இருப்பதனால் குருவினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்து அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் உங்களுக்காக 4ஆம் இடத்துல வக்ரமாகி இருக்கிறதுனால அந்த வக்ர சூழ்நிலையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம்னு ஒன்று உண்டு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து கேட்டை நட்சத்திரம் என்பது கோட்டை கட்டி ஆளணுங்கிறது பழமொழி ஸ்தானம். அந்த பழமொழி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு பிரம்மாண்டமான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வழி உண்டு. இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்குமே பாருங்க. நட்சத்திர ரீதியாக நம்ம கொடுக்கறதுனால ஒரு சிலருக்கு நல்ல பலனே கிடைக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும். அதையும் தாண்டி இந்த கோட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னிக்கணும், கோட்டைன்னு சொல்லிட்டேன். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டை கட்டி ஆழ்வாக அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல புதனுடைய நட்சத்திரம், புதனுக்கு உள்ள கவனங்கள், நல்ல கணக்கு வழக்கு போடுறது, படிப்பு திறமைகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அதில் அடங்கி போயிடும். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாகவே விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரங்களும் இருப்பாங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.